ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம vlogல என்ன பார்க்க போறோம்னா, நானும் அத்தையும் திருவான்மியூர்ல இருக்க கலாக்ஷேத்ரா எக்ஸிபிஷன்ல நடந்த ஹஸ்தகலா ஈவெண்ட்ஸ்க்கு போயிருந்தோம். அத பத்தி தான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வீட்டை டெக்கரேட் பண்ற நிறைய கியூட் திங்ஸ் அங்க இருந்துச்சு. அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸையும் பார்த்தோம். ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாமே தத்ரூபமா இருந்துச்சு. வீடியோல காமிக்கிற அந்த ரோஸ் பிளான்ட் தான் 200 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் ஏகப்பட்ட ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சு. ரெடிமேடாவும் இருந்துச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ்ல இருந்துச்சு. அப்புறம் இந்த பேங்கிள் ஷாப் போயிருந்தோம். எல்லாமே அந்த லைட்டுக்கும் அதுக்கும் செம்ம கிளிட்டரா இருந்துச்சு. இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கான ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸும் அங்க இருந்துச்சு. இந்த லைட் ஷாப் பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் லைட்ஸ் பொருத்தி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் அங்கே பர்ச்சேஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. க்யூட்டாக இருந்துச்சு. இது பால்கனிலலாம் மாட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு, பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வால் போஸ்டர் கடைக்கு போயிருந்தோம். சின்ன சைஸ் 100 ருபீஸ்க்கும் பெரிய சைஸ் 200 ருபீஸ்க்கும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கையில் வச்சிருக்கிறதெல்லாம் சின்ன சைஸு. நான் இந்த ஷாப்பில் 200 ருபீஸ் கொடுத்து ஸ்வான் வாங்கியிருந்தேன். இந்த ஸ்வான் வந்து கப்பிள்ஸ் இருக்க பெட்ரூமில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் மாட்டியிருந்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் 100 ருபீஸ்க்கு மை கிச்சன் மை ரூல்ஸ்ன்ற ஒரு வால் போஸ்டரும் வாங்கியிருந்தேன். நிறைய லேடிஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் பிக் விங் ஸ்டோர்னு ஆன்லைனில் இயரிங் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணிக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஷாப்லேயும் நிறைய க்யூட்டான இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் கொஞ்சம் நெக் செட்டும் பார்த்துருந்தேன். அப்புறம் இந்த குட்டியான இயரிங்ஸும் பார்த்துருந்தோம். அப்புறம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கான ரிங்ஸ்லாமும் இருந்துச்சு. ஹேண்ட்மேட் சென்டர் கிளிப் செயின்ஸ்லாமே இருந்துச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ஷாப்பில். ஸோ வெஸ்டர்ன் வியர்க்கு போடுற நிறைய டிஃப்ரெண்டான இயரிங்ஸும் நான் இங்கே பார்த்துருந்தேன். நெக் பீஸ் எதுவும் போடாமல் ஜஸ்ட் இந்த இயரிங்ஸ் போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம லுக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இயரிங்ஸ் ரொம்பவே பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரெண்டியான பிரேஸ்லெட்ஸும் இருந்துச்சு. இது வாட்ச் கூட சேர்த்து பேர் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்லிங் பேண்ட்ஸும் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. அப்புறம் நிறைய காட்டன் ட்ரெஸ்ஸஸ் அங்கே இருந்துச்சு. இன்னொரு இயரிங் ஷாப் போயிருந்தோம். அங்கே நிறைய இயரிங்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுளாக நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. நிறைய ஜும்காஸும் அங்கே இருந்துச்சு. அப்படியே இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இந்த பிராஸில் செய்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இன்ட்ரிகேட் ஒர்க்கோட சூப்பராக இருந்துச்சு. வீட்டிலலாம் மாட்டணும்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீஸ் போதும் உங்கள் வீட்டோட லுக்கையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்புறம் நிறைய உட்டன் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்கே பார்த்துருந்தோம். கரண்டி, மத்து, மசாஜர் மாதிரி இருக்க ரோலர்லாம் பார்த்துருந்தோம். அப்புறம் அத்தை உடன்லேயே வர சப்பாத்தி பாக்ஸ்லாம் பார்த்துருந்தாங்க. சரி வாங்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு வந்துட்டோம். நிறைய டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. நான் இந்த சாம்பிராணி ஹோல்டர் வாங்கியிருந்தேன். வீட்டு ஃபுல்லாக சாம்பிராணி போடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் விசில் மாதிரி ஒரு குருவி ஷேப்பில் இருந்துச்சு. அதை தண்ணி ஊற்றிட்டு ஊதுனா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் இந்த காஃபி சர்விங் ட்ரேஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் பார்த்துருக்கேன். அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான ஸ்டேட்மெண்ட் இயரிங்ஸ், நெக் பீஸ்லாம் பார்த்துருந்தோம். ரொம்பவே அழகாக வித்தியாசமாக இருந்துச்சு. செலிபிரிட்டிஸ்லாம் போடுற மாதிரி நெக் பீஸ் யூனிக்காக இருந்துச்சு. நிறைய பிரேஸ்லெட்ஸ், கடா பேங்கிள்ஸ், ஹேர் பின்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இங்கே பார்க்க முடிஞ்சுது. அட்ஜஸ்டபிள் பிரேஸ்லெட்ஸ், ரிங்ஸ்லாம் கூட இருந்துச்சு. அப்புறம் உள்ள இன்னொரு ஸ்டாலில் கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல், கடாயெல்லாம் இருந்துச்சு. சின்ன சைஸ், பெரிய சைஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டாலில் செராமிக் பாட்ஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா வெயிட்டான செராமிக் பிளேட்ஸும் அங்கே இருந்துச்சு. நிறைய செராமிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பிளேட்ஸ் இருந்துச்சு, பவுல்ஸ் இருந்துச்சு, காஃபி மக்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தாலே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உப்பு ஜாடி இருந்துச்சு. ரொம்பவே அழகா இருந்துச்சு. நல்லா வெயிட்டா குவாலிட்டியா இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப நேரம் இந்த கடையில தான் பார்த்துட்டே இருந்தேன் ப்ராடக்ட்ஸ்லாம். நெசே இல்லாம இங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டாலுக்கு போயிட்டேன். அங்க வந்து ஹேண்ட் பேக்ஸ், கிளச்சஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்டா அழகா கியூட்டா இருந்துச்சு. ஸ்டோன் வச்ச கிளச்சஸ், மேரேஜ்க்கு எடுத்துட்டு போற பர்சஸ்லாம் இருந்துச்சு. நான் இந்த வாட்டி நிறைய பர்ச்சேஸ் பண்ணல. நிறைய ஐட்டம்ஸ் விண்டோ ஷாப்பிங்கா தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு ஸ்டால்ல குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸ், பென்ஸ், டிஃப்ரெண்டான டாய் ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஒரே எக்ஸிபிஷன்ல நடக்கிறது ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்குலாம். அப்புறம் இந்த வத்தல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 பேக்கெட்ஸ் 500 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்டால்லையும் ஸ்டேட்மெண்டான நெக் பீஸ்லாம் இருந்துச்சு. ரொம்பவே அழகா டிஃப்ரெண்டா எலகெண்டா இருந்துச்சு. நான் உங்களுக்கு கொஞ்சமா தான் கவர் பண்ணியிருக்கேன். அங்க நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சு. நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ், அப்புறம் ஊர்கா ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டிஃப்ரெண்டான ஷாப்ஸ் மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அங்க நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அப்புறம் நல்லாவே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்க ஒரு 4 ஃபுட் ஸ்டால் இருந்துச்சு. அங்க டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்க அதை சாப்பிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நான் சென்னையிலே இருந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கலாக்ஷேத்ரா எக்ஸிபிஷன் கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். யாரெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த கிரவுண்ட் ஆப்போசிட்ல பாமன் சுவாமிகள் முருகன் கோயில் இருக்கு. அப்படியே பக்கத்துலேயே பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மறக்காம சுபாமா விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.